இந்த ஒரு செயல் கபர் வேதனையை நீக்கிவிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய கபரில் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த உலகத்தில் நீ ஏதேனும் நன்மை செய்தாயா? அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் கொடுக்கல் வாங்கலில் பயணம் செய்து வந்தேன், அந்த கொடுக்கல் வாங்கலில் வசதியுடையவருக்கு அவகாசம் கொடுத்தேன், ஏழ்மைப்பட்டவருக்கு நான் அந்த கடனை தள்ளுபடி செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயலை அங்கீகரித்து அவரிடத்தில் கபருடைய வேதனை நீக்கி அவருக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாம நிறைய காசு பண விஷயத்தில் நாம கொடுக்கல் வாங்கலில் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கும். அதுல குறிப்பா நம்ம சொல்ல போனால் நல்ல நல்ல நட்புகள் கூட காசு பிரச்சனையில என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பிரிந்து விடக்கூடிய மக்களாக இருக்காங்க. காரணம் அந்த கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு ஏழ்மைப்பட்டவராக இருக்காங்க, அவரிடத்தில் அந்த கடனை திரும்ப பெறுவது என்பது மிக சிரமமான ஒரு காரியம் என்பதை அறிந்தும் கூட அவர்களிடத்தில் இந்த கடனை திருப்பி தந்தே ஆகணும் என்று மக்களை நிறைய சிரமப்படுத்தக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதிலும் அந்த கடனை திரும்ப பெறுபவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா ரொம்ப வசதி உடையவராக இருக்காங்க. நாம இந்த விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். நாம் மற்றவருக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால், கடனாக அந்த உதவியை செய்தாலும் அந்த கடன் திருப்பி வரும் வரைக்கும் நாம் அவகாசம் கொடுத்தோ அல்லது நாம் அவருக்கு தள்ளுபடி செய்தோ இருந்தோம் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நற்செயலை செய்யக்கூடியவராக நாம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.